யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோட இணைந்திருப்பவர் ஜோதிடர் வித்தகர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். குக்கு பக்தி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். நம்முடைய குக்கு பக்தி சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல்களும் ஜோதிட தகவல்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், உங்களுக்காக சில தகவலை சொல்லி ஆகணும். இந்த ராசிகள் என்று பார்க்கின்ற போது 12 ராசிகள் தான். இந்த 12 ராசிகளில் தான் நாம் ஒவ்வொருவருமே பிறந்திருக்கிறோம். ராசிகளில் பிறந்திருக்கின்ற நிலையினை ஒட்டி இந்த ராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், அவருடைய எதிர்காலம் இப்படி இருக்கும், பொது பலன்கள் இப்படி இருக்கும் என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை என்பது இருக்கிறது. இப்போ ஜாதகம் என்று பார்க்கின்ற போது திசாபுத்தியை பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும், 12 வீட்டை பார்க்கணும், 9 கிரகங்களை பார்க்கணும். இதெல்லாம் பொதுவான விதி. கோச்சார பலன்களை பார்ப்பதும் பொதுவான விதி. அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ராசிக்குள் பிறக்கின்ற போது அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதென்ற நோக்கத்துடன் மிதுன ராசி நண்பர்களே, இந்த காலபுருஷ தத்துவத்தின் 12 ராசிகளையும் நாம் பார்த்து பேசிக்கிட்டு வரோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இந்த ராசி எந்த ராசியில் பிறந்திருக்கிறார்கள், எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே ஓரளவிற்கு மேலோட்டமாக இவர் இப்படித்தான் இருப்பார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். மிதுன ராசி பார்த்திங்கன்னா 2 விஷயம். ஒன்று, காற்று ராசி. நிலையில்லாமல் பரவிக்கொண்டே இருக்கும் இந்த காற்று, மற்றவர்களுக்கு உயிர் மூச்சாக திகழ்ந்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் உபயராசி. சரம் ஸ்திரம் உபயம் என்கிற நிலையில் பிறந்த ஊரில் குடியிருக்க முடியாத ஒரு ராசி இந்த உபயராசி மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி சொந்த ஊரை விட்டு விட்டு வருமானத்திற்காகவோ வேலைக்காகவோ வெளியூரில் சென்று அங்கே குடியேறக்கூடியவர்களாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க. இதற்கு மேலாக ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிடுறேன். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களாக ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கை என்பது அவரால் அமைக்கப்பட்டதாகவே இருக்கும். பெரிய பின்புலமாக இருக்காது. எந்த குடும்பத்தில் வேணாலும் பிறக்கட்டும், அது கோடீஸ்வர குடும்பமாக இருக்கட்டும், மிக மிக வறுமையான குடும்பமாக கூட இருக்கட்டும், ஆனால் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் என்பது பொதுவான விதி. அங்கே என்னென்னா எல்லாமே சுய உழைப்பு. புதன் என்பவர் யாருன்னு முதல்ல பார்க்கணும். புதனுக்கு 2 விதமான தன்மைகள் உண்டு, புரியுங்களா? அதை அந்த காலத்தில் அலி கிரகம்னு சொல்லுவாங்க. இப்போ அலி என்ற பேரே நம்ம தொடக்கூடாது, திருநங்கைன்னு மாற்றிருக்கும். அப்போ 2 குணங்கள் புதனுக்கு உண்டு. புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி தான் மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதி புதன். இந்த புதனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் புதன் பார்த்திங்கன்னா கல்விக்கு காரகனே புதன் தான், வித்யாகாரகன் புதன் தான். மாமனுக்கு, எழுத்துக்கு, அறிவுக்கு, பேச்சாற்றலுக்கு, வைத்திய அறிவிற்கு, புரியுங்களா? வைத்திய அறிவிற்கு. அப்போது ஒரு புதிதாக கண்டுபிடித்திடக்கூடிய, திட்டமிட்டக்கூடிய புதன்னா கல்வி தானே. அடுத்து இந்த வங்கி நிர்வாகம், பணப்புழக்கம். நீ எந்த இடத்துல வேணாலும் பிறந்துட்டு போ, வளர 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 பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை வளமாகி கொண்டிருக்கும். எவரெல்லாம் இந்த நபரை, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களை தூற்றினார்களோ அவர்களை போற்றியிடக்கூடிய ராசினராக மிதுன ராசினர் இருப்பார்கள். அதை காற்று ராசின் முதல்ல சொல்லிட்டேன். மற்றவர்களுக்கு மூச்சினை கொடுத்திடக்கூடியவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களை இயங்க வைத்திடக்கூடியவர்களாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை என்று பார்க்கின்ற போது பார்த்திங்கன்னா இவர்கள் சுயம்பு. எந்த விதமான பின்புலமோ பக்கபலமோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சுய அறிவால் வளர்ச்சியினை அடையக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். ஏன்னா புதனுடைய தன்மை அதுதான். புதன் தான் கல்வி, அறிவு, எல்லாமே புதன் தான். அந்த கல்வி கிடைச்சாவே போதும் மனுஷனுக்கு. அந்த கல்வியை கொண்டு எப்படி 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 அடுத்து என்ன. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேர்வு எழுதுவாங்க. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர் தேர்வு எழுதுறதுங்களா அதிக மார்க் எடுப்பாங்க. மற்றவர்களுக்கு நிர்வாக கோட்டாவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் கொடுக்கணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா மெரிட்லேயே வந்துடுவாங்க.
அந்த அளவிற்கு கல்வி அறிவு என்பது மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே அமைந்துவிடும். அது காரணம் புதனுடைய ராசி. அது வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலையும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அப்போது சரி, இந்த புதன் யாருன்னு பார்த்துருவோம். இந்த உபய ராசியில் பிறந்தவர்கள் முதல்ல சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. உபயராசி என்றாலே பிறந்த ஊரில் இருக்க முடியாத ஒரு ராசி. பிறந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும், அங்கே வளமாக வாழ வேண்டும் என்பது இந்த ராசியில் பிறந்தவருடைய நிலைப்பாடு. அதற்கு மேலாக பார்த்தீங்கன்னா, புதனுக்குரிய நிறமாக நாம் காண்பது பச்சை, குறிப்பாக மரகத பச்சை. இந்த நிறத்தோடு இவர்கள் வெளியில் வருகின்ற போது, உலாவுகின்ற போது ஒரு தேவைகள் பூர்த்தியாகிடக்கூடிய நிலைகள் இருக்கும். இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த புதனை மட்டுமே பார்க்காமல் புதனுடைய ராசியான மிதனத்திற்குள் எந்தெந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போது மிருகசீரிடம் இருக்குது, திருவாதிரை இருக்குது, புனர்பூசம் இருக்குது. மிருகசீரிடம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். பொதுவாக புதன் ரொம்ப மென்மையானவர். காரியத்தை சாதிப்பதற்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எதை எப்படி அணுக வேண்டும், எதை எப்படி நடத்தி முடிக்க வேண்டும் என்பது புதனுக்கு உரிய தன்மை. அதே நேரத்தில் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வேகம் என்பது இருக்கும். நினைத்ததை சாதிப்பதற்காக ஒரு வேகத்தோடு செயல்படக்கூடிய, உத்வேகத்தோடு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய, இதை அடைஞ்சே ஆகணும், இதை சாதிச்சே ஆகணும், இந்த இடத்தை எட்டியே ஆக வேண்டும் என்ற ஒரு இலக்கினை தீர்மானித்து கொண்டு அந்த இடத்தில் வெற்றி பெறக்கூடியவர்களாக மிருகசீரிடம் நட்சத்திரம் இருப்பார். அதற்கு மேலே இன்னொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை. புதன் ரொம்ப மென்மையானவர். திருவாதிரை என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு எப்படி தெரியுங்களா, அப்படி உபரி செய்து கொண்டு போகிற ஒரு ராகு. ஒரு ராகுடைய ஆதிக்கத்தில் ஒரு மனிதர் விழுந்து விட்டால் சரி, அவருக்கு ஆசை 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 பேராசை இருந்து கொண்டிருக்கும். இன்னும் எப்படி அதை அடைவது, இன்னும் எப்படி அதை அடைவது, இதைவிட உயர்ந்த இடத்தை எப்படி அடைவது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை மேலும் 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 கொண்டு செல்வது. உபரித்தனம் என்பது ராகுடைய பொதுவான தன்மை. அப்போது மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு எப்பொழுதுமே எடுத்த வேலைகளை முடிப்பது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் பெரிதாக எண்ண வேண்டும், பெரிதாக அடைய வேண்டும், செல்வாக்கு அந்தஸ்து எல்லாவற்றையும் எட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம். இங்கே பார்த்தீங்கன்னா புனர்பூசம் என்பது யாருன்னா குருவுடைய நட்சத்திரம். ஞானக்காரகனான குரு, தனக்காரகனான குரு, அறிவுக்காரகனான குரு. ஒரு அமைச்சராக்குவதும் குருதான், ஞானத்தை கொடுப்பதும் குருதான், வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றங்களை கொடுப்பவரும் குருதான். அப்போ புதனுடைய புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே எல்லா விதமான அறிவும் செல்வாக்கும் அந்தஸ்தும் வந்துவிடும். இதில் என்ன வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினை தாங்க வேறுபாடு. இருக்கிற இடம் மாறுபடும். அந்த கர்ம வினைக்கு ஏற்ப இருக்கிற இடம் மாறுபடும், அளவீடுகள் மாறுபடும். பலன்கள் ஒன்றாக இருந்தாலும் ஒருவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறது என்றால் ஒருவருக்கு லட்சம் ரூபாய் கிடைக்கும், ஒருவருக்கு கோடி ரூபாய் கிடைக்கும். இந்த அளவு தான் மாறும். புரியுங்களா? அது கர்ம வினை. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த புதனுக்கு என்ன நிறம்னு பார்த்தீங்கன்னா பச்சை, மரகத பச்சை. அடுத்து செவ்வாய் பாருங்கள், மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு சிவப்பு. ராகுடைய திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள். இந்த நிறங்களை அணிந்து கொண்டு செயல்படுகின்ற போது வாழ்க்கையில் தேவையான நன்மைகளை அடைய முடியும். எதிர்ப்புகள் எல்லாம் கரைய ஆரம்பிக்கும் என்பது விதி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பவழம் அணிவதும், திருவாதிரையில் பிறந்தவர்கள் கோமேதகம் அணிவதும், புனர்பூசத்தில் பிறந்தவர்கள் புஷ்பராகம் அணிவதும், பொதுவாக ராசிக்காக மரகத பச்சை மோதிரம் அணிவதும் யோகமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த இவர்களுக்கு எந்த திசை சாதகமாக இருக்கும். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வடகிழக்கு ப்ளஸ் கிழக்கு, வடகிழக்கு வாசல் அல்லது கிழக்கு வாசல், இது சிறப்பாக இருக்கும். வாழ்வதற்கும் சொந்த ஊரை விட்டு வெளியில் செல்வதற்கும் வடகிழக்கு கிழக்கு பகுதியை நோக்கி செல்கின்ற போது இன்னும் யோகம் அதிகமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் நல்லாக இருக்கும். ராகுவுடைய திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தென்மேற்கு மேற்கு வாசல் சிறப்பாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வடக்கு வாசல்
வடக்கு திசை நோக்கிய வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும். இவர்கள் சென்று வர வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா புதன் ஸ்தலமான திருவெண்காடு, அடுத்து மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பது இவளுக்கு யோகத்தை உண்டாக்கும். எப்பொழுதெல்லாம் சங்கடங்கள் நெருக்கிறதோ, பிரச்சனைகள் வருகிறதோ, மனதை வாட்டி கொண்டிருக்கிறதோ, திருவெண்காடு ஒரு முறை சென்று வருவதும், மதுரை மீனாட்சி அம்மனை தரிசித்து விட்டு வருவதும் யோகத்தை உண்டாக்கும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவானதாக பார்க்கின்ற போது பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள். காற்று ராசிக்குரிய ஸ்தலமாக பார்த்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் ஆலயம் காளகஸ்தி. காளகஸ்தி சென்று வருகின்ற போது இவருடைய கவலைகள் விலக ஆரம்பிக்கும், சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக எல்லாவற்றையும் சமாளித்து எல்லா நிலைகளிலிருந்து வெளியில் வந்தக்கூடிய சக்தி இருந்தாலும் இறை சக்தியும் தேவை என்பதை புரிந்து கொண்டு இந்த இறை வழிபாட்டை மேற்கொள்கின்ற போது உங்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகரிக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.